بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات وأولئك لهم عذاب عظيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் இந்த சிறப்பு மிக்க புதிய இல்லத்தினுடைய திறப்பு விழாவின் போது இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக பயானை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த இல்லத்தினுடைய புதுமனை விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவர்கள் மீதும் இந்த நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் ஒரு சிறப்பு வாய்ந்த அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினர்களுக்கு, அந்த குடும்பத்தார்கள் இந்த இடத்திலே புதிய இல்லத்திலே அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் எடுத்துச் சொல்ல வேண்டும், அல்லாஹ்விடம் இருந்து முழுமையான பரக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உயர்வான நோக்கத்தோடு இது போன்ற அமர்வுகள் நமது ஊரிலே குறிப்பாக அதிகம் நடத்தப்பட வேண்டும். புதிய இல்லங்களில் நுழையும் பொழுது அல்லாஹ்வுடைய இறை வசனங்கள் ஓதப்பட்டு அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டு இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அழகிய ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய முன்மாதிரியாகத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த எஸ்எல் நகரில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த புதிய இல்லத்தினுடைய திறப்பு விழாவின் போது அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேச வேண்டும். இறைவன் கொடுத்த அந்த அருள் கொடையிலே நாம் அமர்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய அருளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த உணர்வுகள், அந்த சிந்தனைகள், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எவ்வளவு பெரிய கருணையாளன், எவ்வளவு அருள்களை கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ்வினுடைய மகத்துவம் என்ன என்பதையெல்லாம் கண்டிப்பாக இது போன்ற சபைகளிலே இது போன்ற நேரங்களில் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த குடும்பத்தினருக்கும் இந்த புதிய இல்லத்தில் வாழக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பரக்கத்தையும் அருளையும் ரஹமத்தையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த ஒரு சிறிய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை இந்த உலகத்திலே மனித சமுதாயமாக படைத்திருக்கிறான்.
உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா படைப்புகளை விட உயர்ந்த ஒரு படைப்பாக மனித சமுதாயத்தை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். இதை அல்லாஹு தாலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக கூறுகின்றான். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள் என்ன தெரியுமா? வீடு வாசல் பிள்ளைகள் அல்ல, நமக்கு அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான். தீன் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாளை மர்மையில் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஈமான் என்கின்ற ஒரு உணர்வு நமக்கு அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிறார். இதான் மிகப்பெரிய ஒரு நியாமத். ஏனென்றால் நபிமார்களுடைய மனைவிக்கு கிடைக்காத ஒரு அருள், நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த ஊர்ல, இந்த உலகத்தில, இந்த சபையில நமக்கு அல்லாஹ் தாலா அந்த ஈமானை கொடுத்திருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த ஈமான் இருந்தால் தான் நம்ம மறுமையில சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லைன்னா சொர்க்கத்துக்கே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்வு மிக்க, யாரிடத்திலும் இல்லாத ஒரு அளவுக்கு அல்லாஹ் மகத்துவமிக்க ஈமான் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ஈமான் இருப்பதின் காரணமாகத்தான் இந்த சபையில, இந்த இடத்தில் அல்லாஹை பற்றி நாம பேச வேண்டும், குர்ஆனை பற்றி எடுத்துரைக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை பற்றி இந்த சமூகத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என்று இந்த குடும்பத்தினர்களுக்கான ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருப்பதை நம்மளால் காண முடிகிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு வழங்கிய அருள் கொடைகளை ஏராளமாக குறிப்பிட்டு காட்டுகிறான். குறிப்பாக அல்லாஹ் தஆலா நம்மை சிறந்த படைப்பாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், லக்கத கலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை நாம் மிக அழகிய தோற்றத்திலே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அப்ப அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய நம்மை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாம் அதிகம் அதிகம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறான் அதையும் திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை குர்ஆன் என்ன சொல்கிறது அதை நாம கேட்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி இருக்கிறாங்க இதை நாம கேட்கணும். ஏன்னா இந்த இரண்டு தான் நாளை மண்ணறையில வைத்து நமக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் ஒன்று. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. நமக்கு மரணத்திற்கு பிறகு கேட்கக்கூடிய கேள்வி அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும், அல்லாஹ்வை பற்றியும், ரசூலை பற்றியும். எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நிறைவாக நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு, நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்குவதற்கு, நம்முடைய உள்ளத்தில் மன நிம்மதி கிடைப்பதற்காக ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய அருள் கொடை எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா தஹ்சுஹா, மனிதர்களுக்கு இறக்கிய அருள் கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களால் எண்ண முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய அருள் வரங்களை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு ஏராளமான அருள் கொடை, இறைவன் கொடுத்த அருள் கொடையை நம்மளால் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள் கொடையில மனிதர்களாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு சொல்றான், சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் மனிதர்களுக்கு சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் உذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹா இல்லா ஹுவ ஃபன்னா துஃபகூன். மனிதர்களே, உங்களுக்கு அல்லாஹ் செய்த அருள் கொடையை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா தான் உங்களை படைத்திருக்கிறான். அல்லாஹ்வை தவிர படைக்கக்கூடிய இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவன்தான் உங்களுக்கு யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்து ரிஸ்கை இறக்கி, மழையை இறக்கி அதன் மூலமாக உணவை மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ் விட்டு நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நாம் வாழ்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இரவு பகலை வர வைத்திருக்கிறான். அதையும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஸஸ் 28வது சூராவினுடைய 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குல் அரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பிதியாயின் அஃபலா தஸ்மஊன். மனிதர்களே, அல்லாஹ் தஆலா இரவை நிரந்தரமாக ஆக்கிவிட்டான். இரவு வருது, ராத்திரி வருது, யார் கொண்டு வர்றா? அல்லாஹ் தான் கொண்டு வர்றான். இந்த இரவை அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் அல்லாஹ்வை தவிர வேற யாராவது பகலை கொண்டு வர முடியுமா? நாம என்னைக்காவது அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சோமா, யா அல்லாஹ் எனக்கு இரவை கொடுறா அல்லாஹ்னு? ஏன் கேட்கல? அல்லாஹ் ஏற்படுகின்றான். ஏனென்றால் இரவு இல்லை என்றால் மனிதரால் வாழவே முடியாது. மனிதர் படுத்துதான் ஆக வேண்டும், உறங்கிதான் ஆக வேண்டும். இடல் இல்லை என்றால் அவருடைய உடலுக்கு ஒத்து வராது, பல நோய்கள் ஏற்படும். நம்ம உலகத்துல பார்க்கிறோம், ஒரு நாள் தூங்கலன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். எல்லாத்தையும் சொல்றோம், ராத்திரி ஃபுல்லா தூக்க வரல, ராத்திரி ஃபுல்லா தூக்க வரல. அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கருணையாளன் என்பதை பாருங்கள். நமக்கு இரவு தூங்குவதற்காகவே இரவை கொடுத்திருக்கிறான். அந்த இரவை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் கொண்டு வர முடியாது, அல்லாஹ் தான் கொண்டு வந்திருக்கிறான். அதே போன்று பகலை அல்லாஹ் தான் கொண்டு வருகிறான். அல்லாஹ் பகலை நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் இரவை கொண்டு வரக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இரவு பகல் என்பது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வமி ரஹ்மதிஹி ஜஅல லக்குமுல் லைல வன் நஹார, அல்லாஹ் தான் இந்த இரவை பகலை மாற்றி மாற்றி கொண்டு வருகிறான். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கருணை. எதற்கு கொடுக்கிறான்?
லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இரவு பகலை மாற்றி மாற்றி நமக்காக அல்லாஹ் கொடுக்கிறான்னா அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணை செஞ்சிருக்கான். யோசிச்சு பாருங்க. பகல்ல போய் நம்ம சம்பாதிக்கணும், இரவு நேரத்தில் வீட்டுக்கு வரணும், உறங்கணும். இப்ப இப்படிப்பட்ட அருளை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருப்பது நோக்கமே லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது, அவன் நினைவோடு தான் வாழணும். என்ன நமக்கு பின்னாடி மலக்குல் மௌத் அல்லாஹ் ஒட்டியே வைத்திருக்கிறான். எப்ப பிடிப்பாங்கிறது நமக்கு தெரியாது. உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம், பெரிய உயர்வு இருக்கலாம், ஆனால் அளவுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? மலக்குல் மௌத் இருந்துகிட்டு இருக்கிறாரு. எப்ப வருவாருங்கிறது மட்டும்தான் தெரியாது. அதனால இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய நம்மை படைத்த சிறப்பை பற்றி குர்ஆன்ல சொல்றான். அதே சூரத்துன் நஹல் 16வது சூராவினுடைய 78வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா வஜஅல லக்குமுஸ் ஸம்ம வல் அப்சார லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் தஆலா தான் தாயினுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கினான். அந்த வெளியாக்கக்கூடிய நேரத்திலே குழந்தையாக இருந்தீர்கள். உங்களுக்கு எதுவுமே தெரியாத பச்சில குழந்தையாக இருந்தீங்க. தாய் யாரு, தந்தை யாரு, இந்த உலகத்தில் எதை பார்க்க போறோம், எதை சந்திக்க போறோம், என்ன சம்பாதிக்க போறோம், எவ்வளவு நாள் வாழ போறோம், எந்த வீடு கட்ட போறோம், கட்டுவோமா கட்ட மாட்டோமா, வீட்டோட வாழுமா, வாடகை வீட்டோட மரணிச்சிருமா, அந்த வீடு கூட இல்லாம போயிடுமா, எதுவுமே நீங்க தெரியாமல் உங்களை அல்லாஹ் தஆலா தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டான். ஏன் இதெல்லாம் செஞ்சோம்? உனக்கு கேட்கக்கூடிய செவி புலனை கொடுத்தோம். குழந்தைக்கு காது கேட்கலனா செவிடன் என்ற பேர் வந்திருந்து. அல்லாஹ் பார்க்கக்கூடிய பார்வையை கொடுத்தான். பார்வை இல்லைனா குருடன். உணரக்கூடிய உள்ளங்களை கொடுத்திருக்கிறான். இது எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது எதற்காக? லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் என்று ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்ததனுடைய நோக்கத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப நம்ம இந்த உலகத்துல வாழும்போது முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய நியாமத்தை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல யாருமே அல்லாஹ்வுடைய நியாமத்தை அனுபவிக்காத மனிதர்களே கிடையாது. அல்லாஹ் அழகாக குர்ஆன்ல சொல்றான், ஃபமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். இந்த துன்யால யாரெல்லாம் வாழ்றாங்களோ, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாலும் சரி, அல்லாஹ்வை நிராகரித்தாலும் சரி, தொழுதாலும் சரி, தொழாவிட்டாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, நோன்பு வைக்கலனாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருளை அனுபவிக்காத மனிதர்கள் இந்த துன்யாவிலே கிடையாது. ஏன்னா உலகத்தில் காணப்படுகிற அத்தனை அருள் கொடைகளும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒன்று என்று அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய அருளையும் நியாமத்தையும் கொடுத்திருக்கிறான். ஏன்? அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அவன் மனிதர்களை படைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை சூரத்து ஜாரியாத்தில் அழகா சொல்றான், வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். இந்த மனித வர்க்கத்தை இந்த உலகத்தில் நான் படைத்திருப்பது எதற்காக? என்னை மட்டுமே வணங்க வேண்டும், என்னிடம் மட்டுமே உதவி தேட வேண்டும், எனக்கு மட்டுமே சஜிதா செய்ய வேண்டும், அவர்கள் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும், நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய குர்ஆனை எப்பொழுதும் ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதுக்கு தான் நான் இந்த மனிதர்களை படைச்சிருக்கிறேன். அதுக்கு தான் இந்த நியாமத்துக்களை கொடுத்திருக்கிறேன், வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன், செல்வாக்கை கொடுக்கிறேன், வேலை வாய்ப்பை கொடுக்கிறேன், மனைவி மக்களை கொடுக்கிறேன். இது எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருப்பது நோக்கத்தை அழகா சொல்றான். நீ எனக்கு வழிபட வேண்டும், எனக்கு கட்டுப்பட வேண்டும், என்னுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அவனுடைய படைப்பினுடைய நோக்கத்தை திட்டவட்டமாக தெளிவாக குர்ஆன் பேசுகிறது. இந்த குர்ஆனை உலகம் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் உருவாகி கொண்டு படித்துக் கொண்டு இருக்கிறார். இஸ்லாம் அல்லாதவர் நிறைய பேர் குர்ஆனை படிக்கிறாங்க. நம்ம படிக்கிறது இல்லை, நம்ம ஏதோ ஒரு சாங்கியத்திற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் அல்லாதவர்கள் குர்ஆனை படித்து படித்து தான் இன்றைக்கு இஸ்லாம் வளர்ச்சி அதிகமாக ஆகுது. அப்படிப்பட்ட அமெரிக்காவில் இன்னைக்கு இஸ்லாம் வேர் தோண்டி வளம் வருதுகிறது என்றால் குர்ஆனை படிக்கிறார்கள், ஓதுகிறார்கள். அது சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக நடந்து கொண்டே இருக்கிறது. எதையுமே மறுக்க முடியல. அவ்வளவு உயர்வு மிக்க வார்த்தைகள் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட குர்ஆனை நாம பெற்றிருக்கிறோம், நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம், நம்ம மதரசால வச்சிருக்கிறோம், பள்ளியில வச்சிருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் அதை படிக்க வேண்டும், அதனுடைய மூலமாக நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்ததனுடைய நோக்கத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார். குறிப்பாக அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு நமக்கு அல்லாஹ் ஒரு புதிய இல்லத்தை கொடுத்திருக்கார். இது யார் கொடுத்தது? அல்லாஹ் அழகா சொல்றான், வீடு ஒவ்வொரு அடியாருக்கு வேணும். ஏன்னா மன நிம்மதி பெறுவதற்கு. அல்லாஹ் அதையும் சூரத்து நஹல்ல தான் சொல்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வீடு கொடுத்திருப்பது நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக. அல்லாஹ் எப்படி கருணை காட்டுறான் பாருங்க. நமக்கெல்லாம் எல்லாருக்கும் சொந்த வீடு இருந்தாலும் சரி, வேற வீட்டில் இருந்தால் நாம் ஒரு வீட்டில் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? நமக்கு சொல்லி கொடுக்கிறான். நீ எவ்வளவு வெளியில போவ, பல பிரச்சனையை சந்திப்ப, பல கஷ்டத்தை அனுபவிப்ப, பல உன்னுடைய குடும்பத்துக்காக பாடுபடுவ, பிள்ளையை பாதுகாக்க பாடுபடுவ, தன்னுடைய மனைவிக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும் என்கிற ஆசையில பாடுபடுவ. இது
எல்லாம் முடிச்சு நீ வீட்டுக்கு வர பத்தியா, அது எதுக்கு தெரியுமா? மன நிம்மதி பெறுறதுக்காக, சத்த நேரம் நிம்மதியா உறங்குறதுக்காக. நீ அப்படி நிம்மதியா உறங்கினா தான் மறுநாள் காலையில நீ அடுத்த உன்னுடைய உடலுக்கு அது பலம் கொடுக்கும். நீ தூங்கலனா உன்னுடைய உடலுக்கு அது பல குன்றிவை ஏற்படுத்திவிடும் என்று நம்மை படைத்த அல்லாஹ் எப்படி எல்லாம் நினைக்கிறான் பாருங்க. நாம அல்லாஹ்வை நினைக்கிறோமோ இல்லையோ, அல்லாஹ் மறந்த பேச்சு பேசுறோமோ இல்லையோ, ஆனா அல்லாஹ் நம்மள ஒவ்வொரு அடியார்களையும் நினைக்கிறான். அவன் நினைச்சதுனாலதான் வீடை கொடுக்கும் பொழுதே சொல்றான், இந்த வீட்டை ஏன் கொடுத்திருக்கேன் தெரியுமா? நீ மன நிம்மதியோட இருப்பா, சந்தோஷமா இரு, அல்லாஹ்வை நினைவு கூறு, அப்படிங்கிறதுக்காகத்தான் உனக்கு வீட்டை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக உலகில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற வீடு மன நிம்மதியை பெறுவதற்காகவும் அந்த வீட்டை பரக்கத்து பொருந்திய வீடாக ஆக்குவது அந்த குடும்பத்தார் மீது கட்டாய கடமை. வீடு கிடைக்கும், ஆனா அந்த வீட்டை அரவணைக்கக்கூடிய மக்களாக, அந்த வீட்டில நல்ல மாணவர்கள் வரக்கூடிய வீடாக, அந்த வீட்டில நல்ல நல்ல அடியார்கள் வரக்கூடிய வீடாக, அந்த வீட்டில வரக்கூடிய விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய நல்ல மக்களாக, அந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது சலாம் சொல்லிட்டு வரக்கூடிய பக்கம் உள்ளவராக, அந்த வீட்டை விட்டு வெளியே போடும் பொழுது ஓதக்கூடிய துஆக்களை ஓதிட்டு போகக்கூடிய மக்களாக, இதெல்லாம் யாருடைய வீட்டில் நடைபெறுகிறதோ அது அபிவிருத்தியான வீடு, பரக்கத்து பொருந்திய வீடு என்று இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் இல்லம் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. நம்ம பல ஊடுகள் பார்ப்போம், இன்னைக்கு பார்ப்போம், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது இறைவன் எனக்கு கொடுத்த அருள்படை. எங்க இருக்கு? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஏன் எழுதுறோம்? எதற்காக அதை எழுதுறோம்? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, என் இறைவன் எனக்கு கொடுத்த அருள்படை, இறைவன் 5 வேளை நான் தொழுவேன் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தணும். அல்லாஹ் ஹய்யா ஸலா அழைக்கப்பட்டு விட்டால் எனக்கு என்ன இருந்திர மாட்டேன். வீட்டுல எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் பெண்களா தொழுகையுடைய நேரம் வந்தா முசல்லவா தூக்கிட்டு ரூமுக்கு போயிடணும். இது இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். நீங்க வீட்டு வாசல்ல ஹாதா மின் ஃபத்லி ரப்பி மாஷா அல்லாஹ் என்றெல்லாம் வாசகம் எழுதப்படுவதே இதெல்லாம் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் மன நிம்மதி வர வேண்டும், சந்தோஷம் வர வேண்டும், வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், குடும்பத்தாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. இப்ப அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட இல்லங்களை கொடுக்கும் பொழுது அதற்கான நல்ல ஒழுக்கங்களை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய வீடை பரக்கத்து பொருந்திய வீடாக நீங்கள் மாற்ற வேண்டுமே என்றால் அந்த வீட்டிலே நீங்கள் இறை வசனங்கள் ஓதப்பட வேண்டும், தொழுகை நடத்தப்பட வேண்டும். அந்த வீடுகளிலே பெண்கள் கண்டிப்பாக வீடுகளில் இருக்கும் தொழ வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? சுன்னத்தான தொழுகையில் எங்க தொழுவாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவி இருந்தாலும் வீடு பக்கத்துல ஒரு அடியில மஸ்ஜித் நபவி, அங்க தொழுது எவ்வளவு நன்மை? 1000 நன்மை. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்க தொழுகிறாங்க? சுன்னத்தை வீட்டுல தொழுகிறாங்க. ஏன்? அந்த வீடு பரக்கத்து பொருந்திய ஆகணும், குடும்பத்தில் உள்ள மனைவி தொழுகையினுடைய நசீபு வரணும், தன் பெற்றெடுத்த பிள்ளைக்கு தொழக்கூடிய பக்குவம் வரணும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும்ங்கிறதுக்காக வீடை சாதாரணமா நடத்திடாதீங்க. அந்த வீட்டுல பரக்கத்து வேணுமா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணுமா, நல்ல வானவர்கள் வரணுமா, எதை பழக்கி காட்டுறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்? சுன்னத்தான தொழுகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல தொழுகிறாங்க. மஸ்ஜித் நபவி பக்கத்துல இருக்குது. ஆயிஷா அம்மா வீட்டுல படுத்து கிடக்குறாங்க, தஹஜ்ஜுடைய தொழுகிறாங்க. அப்ப வீட்டில் தொழுவது எவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்தது என்பதை இந்த சுன்னத்தான தொழுகையும் சரி, பெண்கள் வீடுகளில் தொழுவதையும் வளமையாக இதை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நின்று வணங்குவாங்க. எந்த அளவுக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மனைவி அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டானே, நீங்க சொர்க்கத்துக்கு தானே போறீங்க, ஆனாலும் நீங்க தஹஜ்ஜுடைய தொழுகையை விடாம தொழுது கொண்டே இருக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆயிஷா அம்மையார் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. ஒரு பெண்மணியுடைய கேள்வி, யோசிங்க, அதை நம்ம பார்க்கணும். ஒரு பெண்மணி, ஒரு மனைவியுடைய கேள்வி இந்த உம்மத்திற்கு எவ்வளவு பெரிய பதில். உலகத்துல வாழ்ற எவ்வளவு பேருக்கும், யாரெல்லாம் ஈமான் கொண்டு இருக்கிறோமோ எல்லோருக்கும் சேர்த்து ஒரு பதில் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகாக சொன்னாங்க. ஒரு பெண்மணியினுடைய கேள்வி, இந்த பதில் ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய உள்ளங்களில பதிகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் நான் ஏன் என்னுடைய தஹஜ்ஜுடைய தொழுகையை விடாமல் தொழுது கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அஃபலா நகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக வேண்டாமா? நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த ஒரு நபி சொல்றாங்க, ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும், அதற்காக வேண்டிதான் என்னுடைய தொழுகையில நான் உறுதியாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப காலகட்டத்தில் எது கடமையாக்கப்பட்டது? பரலான தொழுகைக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு தஹஜ்ஜுடைய தொழுகை தான் கடமை. அதுக்கு பிறகு மற்ற தொழுகை 5 வக்து தொழுகை ஃபர்ல் கடமையாக்கப்பட்டது. ஆனால் ஃபர்ல் கடமையாக்கப்பட்ட பிறகும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் மரண படுக்கை வரை தஹஜ்ஜுடைய தொழுகையை விடவே இல்லை. ஒரு நபியினுடைய பண்பு இதுதான்.
அல்லாஹ்வுடைய தூதருடைய மிகப்பெரிய உயர்வான பண்பு என்ன தெரியுமா? ஃபர்லான தொழுகையாக 5 வக்த் தொழுகை ஆக்கப்பட்ட பின்னாலும் கூட தஹஜ்ஜுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் விடவே கிடையாது. தொழுது கொண்டே தஹஜ்ஜுடைய தொழுவாங்க. ஏன்னா அதற்கு அவ்வளவு ஒரு உயர்வு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் ஒரு பெரிய சிறப்பான ஒரு தொழுகை இருக்கிறது என்றால் தஹஜ்ஜுடைய தொழுகை. அவ்வளவு உயர்மிக்க ஒரு தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் எங்க தொழுகிறாங்க? வீட்டுல தொழுகிறாங்க. ஏன்? வீட்டுல பரக்கத்து வரணும், அமைதி வேணும், மனைவி சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், நம்முடைய குடும்ப உறவுல எந்த விதமான பிளவுகளும் கசப்புகளும் ஏற்பட்டு விடக் கூடாது. அதற்கு பரக்கத்து பொருந்திய ஒரு இபாதத்தாக இருக்கக்கூடிய அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டுல தொழுதிருக்காங்க, மனைவிமார்கள் தொழுதிருக்காங்க, சஹாபி பெண்மணிகள் வாழ்க்கையில வீடுகளில் தொழுதிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பெண்மணிகள் நம்ம அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுகிறோம்? யோசிச்சு பாருங்க. உங்களை தேடி வரக்கூடிய பரக்கத்தை தடுப்பதற்கு உங்களுடைய செயல்பாடுதான் காரணம். வீட்டுல மன நிம்மதி போகுதுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது பாருங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், எவ்வளவு பெரிய ஒரு நிம்மதி அல்லாஹ் கொடுப்பாங்கிறதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கலாம். அல்லாஹ் அவ்வளவு பெரிய உயர்வை அந்த தஹஜ்ஜுல வைத்திருக்கிறான். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸ் குதீஸ்ல வருது, அல்லாஹ் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் இன்னல்லாஹ் அன்ஸல மினஸ் ஸமாயி ஃபி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இரவினுடைய கடைசி பகுதியில இந்த துன்யாக்கு இறங்கி வரானா. அல்லாஹ் ஒவ்வொரு இரவினுடைய கடைசி பகுதி தஹஜ்ஜுடைய நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் அல்லாஹ் இறங்கி வந்து என்ன கேட்கிறான்? யாருக்காக? நமக்காக. அவன் கவலைப்பட்டு இருக்கிறான். மை யதுஊனி, என்னை அழைப்பவர்கள் யார்? என்கிட்ட துஆ செய்றவங்க யாரு? அல்லாஹ் வந்து இரவினுடைய கடைசி பகுதியில தஹஜ்ஜுடைய நேரத்துல இந்த அடியார்களுக்காக நம்மளை படைச்சிருக்கிறான அந்த அல்லாஹ் தஆலா என் அடியார் நிம்மதியோடு வாழணும், சந்தோஷமா இருக்கணும், அவன் 1008 பிரச்சனையில துன்யால வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு வேணுங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா இறங்கி வந்து கேட்கிறான், மை யதுஊனி, என்னை அழைப்பவர் யார்? வமை யஸ்தக்ஃபிர்னி, என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பவர் யார்? வமை யதுஊனி, என்னிடத்தில் கேட்பவர்கள் யார்? அவர்களுக்கு நான் பதிலளிக்கிறேன், அவன் பாவத்தை மன்னிக்கிறேன், அவன் கேட்கிறத நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை நமக்கு அறிவிக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப தஹஜ்ஜுடைய தொழுகை எவ்வளவு ஒரு உயர்வான ஒரு தொழுகை, பரக்கத் பொருந்திய தொழுகை. வீட்டில் இருக்கின்ற முசீபத்தை வெறும் நம்ம வாசல்ல இந்த ஆயத்துல் குர்சி ஓட்டா முசீபத்து போகாது. அந்த ஆயத்துல் குர்சி வீடுகள்ல ஓதப்படணும், மனசுல வரணும். ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்மணிகளும் ஆண்களுடைய உள்ளத்தில் ஆயத்துல் குர்சி இருக்கணும். மிகப்பெரிய பாதுகாப்பை அளிக்கக்கூடிய இறை வசனங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை உள்ளங்கள் ஆயத்துல் குர்சியை தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய எல்லா அருளையும் அனுபவிப்போம், எல்லா வேலையும் செய்வோம், எல்லா இன்பங்களும் நமக்கு வேணும். ஆனா அல்லாஹ் கொடுத்த குர்ஆனுடைய வசனம் நம்முடைய உள்ளத்துல வேண்டாமா? அதை மட்டும் நம்ம புறக்கணிப்போமா? அந்த நிலையிலிருந்து சமூகம் பாதுகாக்கப்படணும். எல்லா ஈமான்னா அவர்களுடைய உள்ளங்களில் ஆயத்துல் குர்சி இருக்க வேண்டும். ஏனென்றால் மிகப்பெரிய பாக்கியம் புரிந்தது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எவர் ஒருவர் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை ஓதக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் எப்படிப்பட்டவங்க தன்மையில சொல்லப்பட்டிருக்கு. நீங்க தில்கர் ரசூல் எடுத்து ஓதி பாருங்க. அதுல அழகா ஆயத்துல் குர்சில அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், அல்லாஹ் இப்படிப்பட்டவங்கறத சொல்லி கொடுக்கிறான். இந்த ஆயத்துல் குர்சியை எவர் ஒருவர் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய ஒரு அழகிய நடைமுறையை உண்டாக்கி கொண்டால் அவர்களுக்கு எந்த தடையும் இல்ல. மௌத் ஆயிட்டா அவருக்கு நேரா சொர்க்கம் தாங்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சூறாவை எத்தனை பேர் ஓதி யோசிச்சு பாருங்க. அப்ப வீட்டுல உட்கார்ந்து பெண்கள் ஃபர்லான தொழுகை, சுன்னத்தான தொழுகை தொழுதுட்டு இதை ஓதுனா எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சொர்க்கம் நமக்கு வாஜிபாக ஆகிவிடுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறாங்க. அப்ப அழகான ஒரு பண்பு தான் தொழுகைக்கு பின்னால் ஆயத்தில் குர்சி ஓதக்கூடியதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வலிமையை மகத்துவத்தை உணர்த்தி காட்டியிருக்கிறார் சொன்னால் அந்த சூறாக்களை நம்முடைய உள்ளத்தில் நாம பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப வீடுகள்ல பரக்கத்தை ஏற்படுத்துவது எழுத்து வடிவத்தில் வைப்பதனால் அல்ல, நாம் ஓதுவதினால் தான். நாம ஓதணும், கணவன் மனைவிக்கு ஓதி காட்டணும், மனைவி கணவனுக்கு ஓதணும், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட ஓதி காட்டணும், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட தர்பியத். இதுதான் குடும்ப வாழ்க்கை. ஒரு வீட்டில் பரக்கத்தையும் அபிவிருத்தியும் சந்தோஷமும் ஏற்படுத்துவதற்கு அழகான ஒரு வழிமுறை இஸ்லாத்தை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. நீ எவ்வளவு உயர்வான கல்வியை போய் படிங்க, எவ்வளவு பெரிய உயர்வான ஒரு நாட்டை படிங்க, இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த அழகிய வடிவங்கள் உங்களால் எங்கேயுமே காண முடியாத பக்குவத்தை நம்ம படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மின் மீது கருணை கொண்டவனாக, நம்மின் மீது கருணை காட்டக்கூடியவனாக அவ்வளவு அழகிய வரைமுறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனின் மூலமாக நமக்கு பதிய வைத்துக் கொடுக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய வேத வசனமாகிய அந்த குர்ஆனை நம்முடைய வீடுகளில் ஓதணும். தஹஜ்ஜுடைய தொழுகை தொழு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எந்த வீட்டில் ஒரு ஆணும் பெண்ணும்
2 ரக்காத் இரவு நேரங்களில் எழுதி தொழுகிறார்களோ அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்கள் என்ற பதிவேட்டிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அல்லது கணவனோ மனைவியோ அல்லது சகோதரர் சகோதரியோ ஒரு வீட்டில் இரவு நேரத்தில் எழுந்து தொழுகிறார் என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பட்டியலில் அவருடைய பெயர்கள் பதிவு செய்யப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார் என்று சொன்னால் நாம் இரவு நேரங்களிலே வீடுகளில் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பிரத்யேகமாக வீட்டில் இரவு தொழுகை தொழக்கூடியவர்களுக்கு ஒரு துவா செஞ்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரஹிமல்லாஹ், அல்லாஹ் இந்த மனிதருக்கு கருணை செய்வானாக. அது கணவராக இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம், எவர் ஒருவர் தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எந்திருக்கிறார், தன்னுடைய மனைவியை எழுப்புறார், எந்திரிக்கிறார், தண்ணியை ஊத்துறார், எந்திரிக்கிறார், ஆனாலும் அவர் எப்படியாவது இட வச்சு தொழுது விட்டால் அல்லாஹ் அவருக்கு கிருபை செய்வானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. ஒரு கணவன் மனைவியை எழுப்பி விட்டால் அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அதே மாதிரி ஒரு மனைவி தன் கணவரை தொழுகைக்காக தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எழுப்பி தொழ வைக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கருணை செய்வானாக, கிருபை செய்வானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் மனைவிக்கு, சகோதரர் சகோதரிக்கு அந்த இரவு தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை வீட்டில் தொழும் பொழுது அந்த அவர்களுக்கு அல்லாஹ் கருணை செய்வானாக, கிருபை செய்வானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற சந்தர்ப்பங்களில் நிச்சயமாக நம்முடைய வீடை பரக்கத்து பொருந்திய வீடாக, நம்முடைய வீட்டிலே ஷைத்தானை விட்டு தூரமாக்கப்படக்கூடிய ஒரு வீடாக நாம் மாற்ற வேண்டும் என்றால் அதற்கான வழியை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் பிரத்யேகமாக சொல்றாங்க, அல்லதி யுக்ரா ஃபீல் குர்ஆன், எந்த வீட்டில் குறிப்பாக சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ யன்ஃபிரு மின்ஹு ஷைத்தான், அங்கே ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம நம்மளா உட்கார்ந்து ஓதுறோம்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சூரத்துல் பக்ராவை ஒரு வீட்ல உட்கார்ந்து நம்ம ஓதுறோம்னா அந்த வீட்டில் ஷைத்தான் விலகி விடுகிறான். ஷைத்தான் விலகிட்டாலே அந்த வீடு எவ்வளவு பரக்கத்து பொருந்திய வீடு பாருங்க. எவ்வளவு கசப்புகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஷைத்தான் வெளியே போயிட்டான்னா நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஷைத்தானை விட ஒரு எதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் முபீன், உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி ஷைத்தான் தான். எனவே அவனை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு, ஒரு வீட்டில் பாதுகாப்பு கிடைப்பதற்கு, ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு பாதை திருமறை குர்ஆன். குறிப்பாக சூரத்துல் பக்ராவை அன்றாட ஓதுங்க. முழுசா ஓத முடியலனா கூட உதவிடுங்க போது கண்டிப்பாக தாய், அவர்களுடைய பெற்றோர்கள், வீட்டுக்கு உரிமையாளர்கள் கண்டிப்பாக ஓதணும். அவ்வளவு பெரிய பரக்கத்து. ஏன்னா உங்களுடைய வீட்டை விட ஷைத்தான் விரட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு. அப்ப எந்த வீடுகள் எல்லாம் இருக்கிறதோ நம்மளால் இயன்ற அளவிற்கு இருந்த திருமறை குர்ஆனுடைய சூறாக்களை நாம் ஓத வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமா சொன்னாங்க, லா தஜஅலு புயூத்துக்கும் குபுரா, உங்களுடைய வீடுகளை கபராக ஆக்கிறார். ஏன்னா கபர்ல தான் ஓத முடியாது, சொல்ல முடியாது. எனவே எந்த வீட்டில் ஓதப்படவில்லையோ தொழப்படவில்லையோ அது கபராக ஆகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. அல்லாஹ் அதை விட்டு நம்மளை காப்பாற்றணும். எந்த வீடு தொழுகையற்ற வீடா இருக்கக்கூடாது, எந்த வீடும் குர்ஆன் ஓதப்பட வீடாக ஒரு முஸ்லிமுடைய வீடு இருக்கக்கூடாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து காப்பாற்றணும். நீங்க வந்திருக்கிறீங்கன்னா வந்தவங்க எல்லாத்தையும் சொல்லுங்க, கொண்டு போய் எல்லா மக்கள்கிட்ட, தெரிந்தவங்க தெரியாதவங்க, உறவினர்கள் அறியாதவர்கள் எல்லா மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, நம்முடைய வீடுகள்ல திருமறை குர்ஆன் ஓதப்படணும். ஓதப்பட்டா ஷைத்தான் ஓடிவிடா, நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும் என்பதை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறாங்க. குறிப்பாக இந்த வீடிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அங்கு ஷைத்தான் விரண்டு ஓடி வருகிறான் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்கன்னா நமக்கு உயர்மிக்க குர்ஆன் நம்மள்ட்ட இருக்கு. குர்ஆனை வைக்கிறதுனா நன்மை அடைய முடியாது, குர்ஆனை ஓதுனா தான் நன்மை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எவர் ஒருவர் மன் கரஅ ஹர்ஃப மின் கிதாபில்லாஹ், எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களில் இருந்து ஒரு ஹர்ஃபை ஓதுகிறாரோ அவருக்கு 10 நன்மைன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அலிஃப் லாம் மீம் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல வரும். அது 3 சேர்ந்தா ஒரு ஹர்ஃப் மாதிரி இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த 3 ஒரு ஹர்ஃப் கிடையாது. அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு ஹர்ஃப், லாம் ஒரு ஹர்ஃப், மீம் ஒரு ஹர்ஃப். நீங்க குர்ஆன்ல இருந்து அலிஃப் லாம் மீம் சொல்லிட்டீங்கனாவே உங்களுக்கு 30 நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம நன்மையை அடையிறதுக்கு நாளைக்கு நன்மை கியாமத்தினால நன்மை தீமை எடை போடப்படுமே, அந்த நேரத்தில் நன்மையின் உடைய கணக்குன்னா எவ்வளவு எளிமையான விஷயம் சொன்னாங்க. எல்லாருக்கும் குல்ஹுவல்லாஹு அஹத் தெரியும். அது 3 தடவை ஓதினாலும் குர்ஆன் முடித்த நன்மை என்ற ஒரு மகத்துவத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறாங்களே. நமக்கு மனப்பாடம் இல்லைனா கூட இந்த போன்ற சூறாக்களை நாம் மனப்பாடம் செஞ்சு அன்றாட தஜ்வீதோட முறையோடு அந்த அர்த்தத்தை விளங்கி நம்ம கண்டிப்பாக சூரத்துல் இக்லாஸ் கூட நாம ஓத வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு ஓதுவதற்கு துரத்துவதற்காக குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுவாங்க, குல் அஊது பிரப்பின் ஃபலக் ஓதுவாங்க, குல்
அல்லாஹ் அஹத் ஓதுவாங்க. இப்படி இந்த போன்ற சூறாக்களை நம்முடைய குடும்பத்தில் நாம புதிய வீடு இருந்தாலும் சரி, பழைய வீடு நாம் வாழக்கூடிய இல்லங்களில் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனம் ஓதப்பட வேண்டும். அங்கே ஓதினால் ஷைத்தான் விரட்டப்படுகிறான், அந்த வீட்டிலே பரக்கத்தும் அபிவிருத்தியும் வருகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னா, நமக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு அருளாக இந்த குடும்பத்தினருக்கு வீட்டை கொடுத்திருக்கிறான்னு சொன்னால், அந்த வீட்டை பரக்கத்து பொருந்திய வீடாக மாற்றுவதற்கு முதல் அமர்வு என்னவென்றால் தஹஜ்ஜுடைய தொழுகை எடுக்க வேண்டும். கடமையான தொழுகை வீட்டில் தொழ வேண்டும். சுன்னத்தான தொழுகைகளை வீடுகளில் பெண்கள் தொழ வேண்டும். அதே போன்று திருமறை குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும். இஸ்லாம் அல்லாஹ் இந்துக்களை பாருங்க, வீடு கட்டும்போது என்ன செய்யறாங்க? சாமி ரூம் வச்சுக்கிறாங்க. இந்துக்கள் சாமி ரூம் வச்சிருக்காங்க. நாம இஸ்லாம் நமக்கு தொழுகிறதுக்கு ஒரு இடம் எதுக்கு ஐயா ஒதுக்குறோம்? எல்லாத்துக்கும் இடம் ஒதுக்கி வைக்கிறோம். இது தொழுகை கூடம், தொழுகைக்காக இடம். ஒரு முஸல்லாவை ஆக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஏழ்மையா இருந்த சஹாபி பெண்மணி தான் ஆக்குனாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை போய் கூட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வீட்டுல நீங்க சொல்ல ஒரு ஏழ்மையான பெண்மணி, ஒரு பாயை எடுத்து போட்டு உட்கார்ற அளவு கூட இல்லாத ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு கூட அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு போடுறாங்க. வர்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் சில நேரங்களில் தொழ வேண்டிய நேரத்தை வீட்டுல தொழுவுற, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு தொழக்கூடிய ஒரு இடமா ஆக்குவதற்கு இங்க ரெண்டு தொழுது கொடுங்க யார் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்க. எனவே நம்முடைய வாழ்நாள வீட்டுல இருக்கிறோம்னா தொழுகை கூட, தொழுகை என்ற விருந்தாளி வர்றாங்களோ அவங்களுக்கு தனி காட்டணும். இது தொழுவுற இடம். எவ்வளவு ஒரு முன்மாதிரி சொல்லி பாருங்க. நமக்கு யாரெல்லாம் வீட்டுல வந்து தொழுகிறாங்களோ நமக்கு அதுல பரக்கத்து. அந்த இடத்தை ஒதுக்கப்பட வேண்டும். முஸல்லா என்ற ஒரு இடத்தை நாம ஒதுக்கி வைத்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுப்பான். நாம வீட்டுல தொழுவதனால நம்முடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், குறிப்பாக சிறுவர்கள் எல்லாம் அவருடைய உள்ளங்களில் மாற்றம் ஏற்படும். ஆண்களை பொறுத்தவரை சுன்னத்தான தொழுகையை வீட்டுல தொழக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் உணர்த்தி செயல்படுத்தினா அது மிகப்பெரிய ஒரு நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு நமக்கு 12 ரக்காத் சுன்னத் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய உயர்வு! அந்த சுன்னத்தினால் எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் ஸல்லா யௌமன் 12 ரக்காத்தன் ஃபகத் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. எவர் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்தை விடாம கரெக்டா ஃபாலோ பண்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல ஒரு மாளிகை எழுப்பு கொடுக்கிறான். அது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிலருக்கு அது தெரிஞ்சு நம்ம கண்டுகொள்ளாம ஃபஜ்ருக்கு முந்தி 2 ரக்காத், ஃபஜ்ருக்கு முந்தி 2, அந்த 12 ரக்காயத்துல முதலாவதாக ஃபஜ்ருக்கு முந்தி 2 ரக்காயத், லோஹருக்கு முந்தி 4 ரக்காயத், லோஹருக்கு பிறகு 2 ரக்காயத், மகரிபுக்கு பிறகு 2 ரக்காயத், இஷாவுக்கு பிறகு இந்த 2 ரக்காயத். இந்த 12 ரக்காயத்தை எவர் ஒருவர் ஆணா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இதை வாழ்க்கையில் கடைபிடிப்பார் என்றால் அல்லாஹ் தஆலா அதற்கு கொடுக்கக்கூடிய உயர்வு இது என்று சொன்னால் மறுமை நாளிலே சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த இபாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். நபிமார்களுடைய மனைவிமார்களும் சரி, சஹாபி பெண்மணிகளும் சரி, சுன்னத்தான அந்த தொழுகைகளை வீடுகளிலே பயன்படுத்துவார்கள், இபாதத் செய்வார்கள். அந்த பக்குவங்கள் நம்மிடத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி ஏனென்றால் மறுமையில் நமக்கு வீடு கிடைக்கும் பொழுது நாம் எல்லாம் நினைக்கிறோமே, நம்முடைய ஈமானுக்கு முன்மாதிரியாகத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஃபிரௌனுடைய மனைவியை தான் உதாரணம், ஒரு பெண்மணியை தான் அல்லாஹ் காட்டுறான். ஏன்னா அவ்வளவு இல்மு அவங்கள்ட்ட இருந்துச்சு, அவர் எவ்வளவு நெருக்கடி இருந்துச்சு. ஆனால் அவர்கள் விரும்பியது, எனக்கு உலகத்தில் உள்ள வீடு வேணாம் யா அல்லாஹ், உன்கிட்ட தான். அவன் தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன் இது காலத் ரப்பிபினில் இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. எல்லா இன்பங்களும் உலகத்துல அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஃபிரௌனுடைய மனைவியாக ஆசியா அம்மையாருக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்தான், செல்வாக்கு கொடுத்தான், மாளிகை கொடுத்தான், அந்தஸ்து கொடுத்தான். ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டது, யா அல்லாஹ் எனக்கு உன்னிடத்தில் ஒரு வீட்டை கட்டி கொடு யா அல்லாஹ் என்று கேட்டதை குர்ஆன் நமக்கு உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஈமானுக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அன்பிற்கு அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த ஈமான் நம்முடைய வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா இது போன்ற இல்லங்களை கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த வீட்டிலே ரஹமத்தை வரக்கூடிய, ரஹமத்துடைய மலக்குகள் வரக்கூடியவர்களாகும். அந்த வீட்டுக்குள் நுழையும் பொழுது பழக்க வழக்க எப்படி இருக்குன்னா சலாம் சொல்லிட்டு தான் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த வீட்டில் நீங்கள் சலாம் சொல்லிவிட்டு நுழைகிறீர்களோ அல்லாஹ்வுடைய பரக்கத் அங்க வரும். ஒரு கணவர் வீட்டுக்குள் நுழைந்தால் சலாத்தோட வரணும், ஒரு மனைவி வீட்டுக்குள்ள வந்தா சலாத்தோட வரணும். அல்லது நம்முடைய பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், அண்டை வீட்டார் யாராக இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள் நுழையும் பொழுது அந்த வீட்டுக்கு நாம துஆ செய்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ரஹமத்தும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்யறோம்னா யாருடைய பதில் கிடைக்கிறது? மாணவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். ஒரு வீட்டில் உட்கார்ந்து நம்ம துஆ செய்யறோம்னா அந்த துஆ பிறருக்காக கேட்கப்படும் பொழுது நமக்காக மாணவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கன்னா, அப்போ ஒரு வீடை பரக்கத்தாக ஆக்குவது, ஒரு வீட்டிலே நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்வது, அத்தனை வழிமுறைகளையும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த புதிய இல்லத்தில் நமக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொன்னார். இதை போன்று முன்மாதிரியாக வீடுகள் கட்டப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய வீடுகளிலே கொடுக்கின்ற அந்த வீட்டை அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பொருந்தக்கூடிய பரக்கத்து பொருந்திய வீடாக மாற்றுவதற்கான வழியை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே எதை கேட்டோமோ அதன்படி நாம் அமல் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நாம நம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்க, பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முரு அவுலாதுக்கும் பிஸ்ஸிரி,
சபஅசினின், உங்களுடைய பிள்ளை 7 வயசு வந்தா நீங்க தொலை வையுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்பதான் உங்க வீட்டுக்கு பரக்கத்து வரும். உங்களுடைய 10 வயசு வந்து அந்த பிள்ளையை அடிச்சு தொலை வைங்க. எவ்வளவு கருணையும் பாசமும் காட்டக்கூடிய பிள்ளைகளை அடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது ஒன்றுக்கு தான். அதுக்கு இல்லாம நம்ம எல்லாத்துக்கும் அப்படியே அடிக்கிறோம், கோபப்படுறோம். ஒரு தாய் பிள்ளையினுடைய பாசத்தை வென்றெடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அவர்கள் எந்த நேரத்தில் நாம் வெறுத்து விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா நேரங்களிலும் அன்பு காட்டுவார்கள், அந்த பிள்ளையை மார்க்கத்தோடு வளர்ப்பார்கள். சில நேரங்களில் சஜ்தா செய்யும் பொழுது குழந்தைகள் தன்னுடைய தலையின் முதுகு மீது ஏறும் பொழுது தன்னுடைய பேர குழந்தைகளை உயர்த்திக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகுதே என்று விரட்டி விட மாட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வந்தாலும் சிறுவர்களை விரட்டி விடக் கூடாது என்று இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனவே அன்பிற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வீட்டில் நாம் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வீட்டில் உள்ளவர்களும் குடும்பத்தார்களுக்கும் மிகப்பெரிய பரக்கத்தையும் அபிவிருத்தியும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய நாம் கடைபிடித்திருக்கிறோம். இதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினார்களோ அது போன்ற அமல்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் எப்பொழுது நம்ம துஆ செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, யா முகல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக். அல்லாஹ் உள்ளங்களை மாற்றக்கூடியவனே, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, தவறான பாதைகளை விட்டுறாதே அல்லாஹ். அல்லாஹ் யுகல்லி சபித் கல்பி அலா தீனிக். யா அல்லாஹ் என்னுடைய உள்ளங்களை உன்னுடைய மார்க்கத்தோடு வாழக்கூடியவர்களாக, உன்னுடைய குர்ஆனை என்று ஓதக்கூடிய மக்களாக, உன்னுடைய தூதருக்கு என்று கட்டுப்படக்கூடிய மக்களாக ஆக்கடா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செஞ்சிருக்காங்க. அந்த துஆவை நாம செய்யணும். நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ் கொடுக்கின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும், எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள், நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். அல்லாஹ் எவ்வளவு உயர்வா இறங்கி வரான் பாருங்க. நாம அல்லாஹ்வை நினைவு கூறனா அவன் நமக்கு நன்றி, நமக்கு நம்மளை நினைக்கிறான் அப்படி சொல்றான். ஃபதுகுரூனி அதுகுருக்கும், என்ன நினைங்க நான் உங்களை நினைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் இல்ல, இன்னொரு வாக்கு அடிக்கிறான், வலையின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்க நன்றி செலுத்தினா அல்லாஹ் மேன்மேலும் கொடுத்துட்டே இருப்பான். அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் கொடுத்ததை மறக்காம அவனுக்கு தொழுது கொண்டு நோன்பு வைத்துக் கொண்டு அவனுடைய கடமைகளை நிலைநாட்டி தான தர்மங்களை ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சமுதாய சேவைகளுக்கு நம்மளால் இயன்ற பொருளாதாரத்தை நாம கொடுக்க அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன்ற வாக்களிப்பு. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்னா அல்லாஹ் மென்மேலும் அதிகப்படுத்துவான். இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், அதிகமாக்குவேன் என்று சொல்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போல அல்லாஹ்வுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்க வேண்டும். நாம் வீடுகளில் சாப்பிடும்போது எப்ப சாப்பிட்டாலும் பிஸ்மிஸ் சொல்லி சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இதெல்லாம் வீட்டிலே நல்ல மாணவர்கள் வருவதற்கும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிரம்பிய குடும்பமாக மாறுவதற்கான அழகிய வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ்வும் தூதரும் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை நாம் முறையாக பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு